2 பேரும் சாப்பிட்டுட்டு வரலான்னு கூப்பிடுறாரு. நல்ல விஷயமாச்சு. அப்படியே ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே. வரேன்னு சொன்னியா இல்லையா? வரேன். ஆனா நான் எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். மனுஷன் தெரிச்சு ஓடிட்டாரு. ஆனாலும் பாவண்டி அர்ஜுன், அவரை இப்படியா வெறுப்பேத்துவ? உன் மேல ரொம்ப லவ் இருக்கிற மனுஷனை ஓவரா ஏமாத்துற. உனக்கு தெரியாது மகள், அர்ஜுன் கூட நான் வெளியே போறதெல்லாம் தெரிஞ்சா எங்க அப்பா தேவையில்லாம பேசி என் மனசை காயப்படுத்துவாரு. இதெல்லாம் தேவையா? அதனாலதான் நான் அவரை அவாய்ட் பண்றேன். மகிழினி, ஸ்பெஷல் வார்டுல இருக்கிற பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா, போய் பாரு. ஓகே சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். சரி மகள், நீ வேலையை பாரு, நான் வந்துடுறேன். என்ன அநியாயம் இது? ஆதி சார் மட்டும் அவர் உட்பியோட ரொமான்ஸ் பண்ணுவாரு, நான் மட்டும் என் உட்பியோட ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? இங்க டாக்டருக்கு ஒரு சட்டம், மத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? இதெல்லாம் சரியில்லை. மதி உண்மையாலுமே அவங்க அப்பாவுக்கு பயப்படுறாளா, இல்ல என்ன அவாய்ட் பண்றதுக்காக சொல்றாளா? ஓ, ஒன்னும் புரியலையே. ஆனா மதி என்ன டெஸ்ட் பண்றாங்கிறது மட்டும் உண்மை. ஒண்ணுமே புரியல. என்கிட்ட அப்படி என்ன குறை? நான் எந்த விதத்துல ஆதியை விட குறைஞ்சு போயிட்டேன்? சொல்ல போனா ஆதியை விட நான் தானே ஸ்மார்ட்டா இருக்கேன். என்ன அவாய்ட் பண்ணாத மதி. Too bad, it's too bad. ஒரு டீ குடு. டீ கேட்டேன். டீ கிடையாது. உன்ன மாதிரி பொம்பளைங்களா நீ டீ கிடையாது. ஏன்னா நீங்களாம் தப்பா இருக்கீங்க. ஆம்பளை எல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. அவங்க மனசெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்த வார்டுல தானே யாருக்கும் பிளட் எடுக்கணும்னு நர்ஸ் சொன்னாங்க. ஆனா இங்க பேஷண்ட் யாருமே இல்லையே. மகள், மகள், இந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த உதட்டுல புன்னகை மட்டும்தான் தெரியணும். அப்புறம் இந்த கண்ணுல கோவம் தெரியக்கூடாது. ஆமா, இந்த கொஞ்சலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒரு பக்கம் என்ன கொஞ்சிருது, இன்னொரு பக்கம் உங்க முறை பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு கொஞ்ச வேண்டியது. இது அநியாயமா இல்லையா? ஏய், என்ன சொன்ன? நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னா? ஆமா, நீ சொல்லாம அவ எப்படி வருவா? நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ திடீர்னு வந்து இப்படி உட்கார்ந்து இருப்பான்னு. தெரிஞ்சிருந்தா அவளை வீட்லயே தடுத்திருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். சரி சரி, நான் எப்படியாவது அவளை அனுப்புறேன். அவ இங்கிருந்து போகலனா நான் வேலையை விட்டு போயிடுவேன். ஐயோ, அதான் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டேனே. மகள், எதுக்கு டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, என்ன பாரு, நான் தான் சொல்றேன்ல. ஓய், இங்க பாரு.
அதுக்குள்ள யார் ஃபோன் பண்ணா? ஆ? ஐயோ, அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. உங்க அம்மா ஃபோன் பண்ணால இப்படி நடங்குற. நான் வேற உன்னை நம்பிட்டு இருக்கேன் பாரு. எடுத்து பேசு. லவுட் ஸ்பீக்கர் போடு. சரி சரி, பேசாம இரு. ஹலோ சொல்லுங்கம்மா. ஆதி, நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். லஞ்சும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். அம்மா, ஸ்வேதா ஏன் ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்கார்ந்திருக்கா? தெரியும், நான் தானே அவளை அங்க அனுப்பி வச்சேன். நான் என்ன? இங்க வீட்லயே இருந்துகிட்டு அவ என்ன பண்ண போறா? அதான் அங்க வரட்டுமேன்னு அனுப்பி வச்சேன். அவ உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வரா. உனக்கு அது புரியலையாடா? அவ சின்ன வயசுல இருந்தே ஓ மடியில தான் உட்கார்ந்து படிப்பா. உன் கூட தான் உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணுவா. இல்ல குழந்தை இல்ல. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அம்மா அம்மா போதுமா, ப்ளீஸ்மா. சரி சரி, நான் நேர்ல வந்து மத்தத பேசுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா 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 வலிக்குது. மகிழ், அம்மா எதையாவது பேசிட்டு இருப்பாங்க, நீ அதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, சரியா? இதெல்லாம் அவ ஸ்வேதா 4 வயசா இருக்கும்போது நடந்தது. இங்க பாரு ஆதி, இதெல்லாம் சரி வராது. அவ ஹாஸ்பிடல் வந்து உன் கூட ரொமான்ஸ் பண்ணுவா, அத நான் பாத்துட்டு இருக்கணுமா? நைட்டு நாம 2 பேரும் போன்ல பேசும்போது அவ உன் ரூமுக்கு வந்து உன் கண்ணத்தோட கண்ணை வச்சு கொஞ்சிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மகிழ் மகிழ் ப்ளீஸ் மகிழ். அவ இங்க வந்தாலும் வீட்ல நடக்கிறது தானே நடக்கும். மகிழ், இங்க பாரு, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கியே, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஏதாவது ஐடியா பண்ணி அவளை இங்கிருந்து அனுப்பிடுறேன். நீ என்னவோ பண்ணு. இன்னைக்கு ஸ்வேதாவா நானாங்கிறத முடிவு பண்ணி ஆகணும்.